ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது நீதிமொழிகள் 3:6. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகள் செவ்வைப்படுத்துவார். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கிய உண்மை என்னவென்றால், நாம் எந்த பாதையில் நடந்து கொண்டிருக்கிறோம்? அந்த பாதை தேவன் காட்டிய பாதையா அல்லது மனிதர்கள் காட்டிய பாதையா? இன்றைய உலகத்தில் நல்லது எது, தீமை எது என்பதை புரிந்து கொள்ள சில நேரங்களில் மிகவும் கடினமாக இருக்கிறது. சில பாதைகள் வெளியில் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் சுலபமாகவும் தெரியலாம், ஆனால் அதன் முடிவு வேதனையாக இருக்கிறது. சில பாதைகள் ஆரம்பத்தில் கடினமாக தெரியலாம், ஆனால் அதன் முடிவானது ஆசீர்வாதமாக இருக்கிறது. வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார். மனிதர்கள் தங்களுடைய அனுபவம், அறிவு, சுயநலம் ஆகியவற்றின் அடிப்படையில் தனக்கு பாதையை காட்டலாம். சிலர் தங்கள் நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு ஒரு வழியை அழைத்து செல்லலாம். ஆனால் தேவன் நம்முடைய நன்மைக்காக பார்த்து பாதையை உருவாக்குகிற வழிநடத்துகிற தேவனாயிருக்கிறார். வேதாகமத்திலே யோசேப்பின் வாழ்க்கையை நாம் பார்ப்போம். அவனுடைய சகோதரர்கள் பொறாமை நிமித்தமாக அவனை விற்றார்கள். மனிதர்களின் பார்வையில் அது யோசேப்பின் வாழ்க்கைக்கு தவறான பாதை சென்று விட்டது என்று நினைத்தார்கள். அடிமைதனமாக சிறை என்று அவன் வாழ்க்கை பல கஷ்டங்களை சந்தித்தது. ஆனால் தேவன் அவனை அங்கேயே விட்டுவிடவில்லை. அந்த கஷ்டமான வழியிலும் அவனை எகிப்தின் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போனார். இறுதியில் யோசேப்பு தன் சகோதரர்களிடமே, நீங்கள் எனக்கு விரோதமாக பொல்லாப்பு நினைத்தீர்கள், தேவன் அதை நன்மையாக முடித்தார் என்று கூறினார். அன்பானவர்களே, நமக்கு புரியாத பாதையிலும் தெரியாத பாதையிலும் தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையில் பல பாதைகளில் நாம் இருக்கிறோம். ஒரு வேலைகளில் முடிவு, ஒரு திருமணத்தில் முடிவு, ஒரு நல்ல நண்பர்களை தேடிக்கொண்டிருக்கலாம், ஒரு தொழிலில் முடிவு, ஒரு குடும்ப பிரச்சனைகள், எதிர்காலத்தின் திட்டங்கள். இவற்றினால் நாம் அவசரப்பட்டு நம்முடைய அறிவின்படி முடிவு செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, இந்த பாதை உமக்கு பிரியமா? நான் செல்ல வேண்டிய வழி எனக்கு காட்டும் என்று ஜெபிக்க வேண்டும். வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, உன் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருந்து உன் சொந்த புத்தியின் மேல் சாயாமல் உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார் என்று சொல்கிறது. ஆகவே இந்த காலை வேளையில் நாம் தேவனிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நான் அறியாத பாதையை என்னை நடத்தும், தீய பாதையில் எனக்கு காத்து கொள்ளும். மனிதர்கள் தவறான ஆலோசனைகளை விட உமது வார்த்தையை தேர்ந்தெடுத்துக்க உதவி செய்யும். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவும் உம்மை நினைத்து கொள்ள கிருபை தாரும் என்று ஜெபிப்போம். நீங்கள் சொல்லும் பாதை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் நடத்துகிற தேவனுக்கு அந்த பாதை முழுவதுமாக தெரியும். இந்த நாளிலும் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் தேவனை முன்னிலைப்படுத்தி அவர் உங்கள் பாதையை வெளிச்சமாக்குவார், தடைகளை அகற்றுவார், தவறான வழியிலிருந்து திருப்புவார். உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி, ஆசீர்வாதங்களும் ஏற்படுத்த தேவன் நன்மையான பாதையில் நடத்துவார். இன்று நாம் உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வாழ்த்துவாராக. God bless you.